வணக்கம். சவுத் இந்தியன் கிங்டம் தென்னிந்திய பேரரசு இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்கப்பட்ட 10 கேள்விகளை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூரில் இருக்குது. இதை யார் கட்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாம் ராஜராஜன். இது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா காமன் எராவில் பொது ஆண்டு 1010 வந்து கட்டப்பட்டது. இது வந்து ஒரு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட நினைவு சின்னம். இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ராஜேந்திரா 1, முதலாம் ராஜேந்திரன் அப்படிங்கிறது ராஜராஜ சோழனுடைய பையன். ஓகேங்களா? செகண்ட் கொஷின், விச் சோழா ரூலர் earned த டைட்டில் கங்கை கொண்ட சோழா? கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற பட்டப்பெயரை கொண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழனுடைய பையன் முதலாம் ராஜேந்திரன். இந்த ராஜேந்திரனுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா இவர் நார்த் இந்தியா வட இந்தியாவை வந்து படையெடுத்து அங்கே ஜெயிச்சு கங்கையில் இருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்தார். அதனால் இவரை கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? த சோழா ஹூ கான்குவர்ட் த கேஞ்சஸ், கங்கையை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து வந்திருப்பார். தேர்டு கொஷின், பல்லவா கேபிட்டல், பல்லவர்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா காஞ்சி தான். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியல சோழ டைனஸ்டியை உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயாலய சோழன், அதை ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் இந்த சோழ பேரரசை எக்ஸ்பேண்ட் பண்ணவர், அதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போனவர். இந்த கொஷின் என்னென்னா பல்லவர்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது பல்லவருடைய தலைநகரம். ஃபோர்த் கொஷின், த ஷோர் டெம்பிள் அட் மகாபலிபுரம் வாஸ் பில்ட் டூரிங் த ரெயின் ஆஃப். ஷோர் டெம்பிள், கடற்கரை கோயில், இது வந்து யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். இதை நல்லா தெளிவாக வச்சிங்க. ஷோர் டெம்பிள் மகாபலிபுரத்தில் கட்டினது யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து கட்டினார். ஓகேங்களா? இவருக்கு நிக்நேம் என்னென்னா ராஜசிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் நூற்றாண்டில் கட்டினார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் பல்லவா கிங் டெஃபீட்டட் புலிகேசின் 2 அண்ட் கேப்சர்ட் வாதாபி? இரண்டாம் புலிகேசியை வென்று வாதாபி அப்படிங்கிற இடத்த வந்து கைப்பற்றினது எந்த பல்லவ மன்னன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசியை ஜெயிச்சுட்டு வாதாபியை வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிட்டு வந்தார். ஓகேங்களா? வாதாபிக்கு இன்னொரு பேர் என்னென்னா பாதாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாதாபியை ஜெயிச்சனால முதலாம் நரசிம்மவர்மனை வாதாபி கொண்டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்ஸ்த் கொஷின், த பாண்டியா கிங்டம் ஹேட் இட்ஸ் கேபிட்டல் அட். பாண்டியர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை. மதுரை அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய தலைநகரம். அது இல்லாமல் தமிழ் கலாச்சாரம் மற்றும் சங்க இலக்கியம் இதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு இடம் மதுரை. ஓகேங்களா? காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா பல்லவர்களுடைய கேபிட்டல். தஞ்சாவூர் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுடைய கேபிட்டல். உறையூர் அப்படிங்கிறது முற்கால சோழர்களுடைய தலைநகரமாக இருந்தது. அடுத்த கொஷின் பாருங்கள். த ட்ராவலர் மார்க்கோ போலோ விசிட்டட் இந்தியா டூரிங் த ரெயின் ஆஃப் விச் சவுத் இந்தியன் டைனஸ்டி? எப்போது மார்க்கோ போலோ வந்தார், யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில். மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் 13ஆம் நூற்றாண்டில் வந்திருப்பார். வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பாண்டியர்களை பற்றி நிறையா வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அது மெயினாக யார் இருக்கும்போது வந்தார்னா ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் இருக்கும்போது வந்தார் மார்க்கோ போலோ. எய்த்து கொஷின், த சாளுக்கிய கேபிட்டல், சாளுக்கியர்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாதாபி. இப்போ அதுலேயே வந்து மேலை சாளுக்கியர், அதாவது வெஸ்டர்ன் சாளுக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் சாளுக்கியா, கீழே சாளுக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயர்லி வெஸ்டர்ன் சாளுக்கியர்களோட அவங்க வந்து எங்கே ரூல் பண்ணாங்கன்னா பாதாமியில் ரூல் பண்ணாங்க. இதை வந்து இப்போது பழைய ஏன்ஷியன் டைமில் வாதாபிம்பாங்க. கீழே சாளுக்கியர்கள் வந்து வெங்கிய தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஐஹோலே இன்ஸ்கிரிப்ஷன் இது வந்து யார் கம்போஸ் பண்ணது, ஐஹோலே கல்வெட்டை யார் வடித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவிகீர்த்தி. ஓகேங்களா? இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் புலிகேசியுடைய ஒரு அவையில் இருந்த ஒரு கவிஞர் தான் ரவிகீர்த்தி. இது வந்து டெக்கான் ஹிஸ்டரியை பற்றி நிறைய விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? டெக்கான் ஹிஸ்டரியை பற்றி, தக்கான வரலாறை பற்றி இந்த ஐஹோலே கல்வெட்டே தெரியலாம். இது வந்து கர்நாடகாவில் வந்து இருக்குது. 10th கொஷின், விச் சவுத் இந்தியன் டைனஸ்டி இஸ் அசோசியேட்டட் வித் த ராக் கட் மோனமெண்ட் ஆஃப் மகாபலிபுரம்? மகாபலிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறை வெட்டு நினைவு சின்னம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து யாரோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்லவர்கள். அங்கே ஃபைரதா கேவ் டெம்பிள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது குரூப் ஆஃப் மோனமெண்ட் வந்து மகாபலிபுரத்தில் இருக்குது. இது வந்து இவங்களுடைய காலத்தது பல்லவர்கள். மெயினாக வந்து மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் வந்து இதில் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. நன்றி, வணக்கம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.